தப்புவித்து 6வது அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை ஆபத்துலேருந்து கர்த்தர் தப்புவித்தாங்க, எத்தனை இடத்துலேருந்து கர்த்தர் உங்களை கனப்படுத்தி நடத்தினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் பார்க்கிற ஜனங்கள் அவ்வளோதான், இவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, வேலையை விட்டு நின்றுட்டான், இவன் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அநேகர் உலகத்தில் இருந்தவங்களாம் பார்த்தாங்க. ஆனால் எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை கனப்படுத்தி நடத்துகிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா வரட்டுமே, ஒரு ஆமேன் வரட்டுமே. உங்கள் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் நம்முடைய குடும்பத்தை பார்த்து அநேகர் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ பெரிய ஆபத்து வந்துச்சு, இவ்வளோ பெரிய நஷ்டம் வந்துச்சு, இவ்வளோ பெரிய நெருக்கடி வந்துருச்சு, அவ்வளோதான் இவங்க வாழ்க்கை முடிஞ்சதுன்னும் போது, இல்லை இல்லை, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறாங்க. என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? அவர் உங்களையும் என்னையும் கனப்படுத்தி நடத்துகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கனப்படுத்தி நடத்துகிற தகப்பன். அல்லேலூயா. இந்த உலகம் பார்க்கிற விதமாக அல்ல, இந்த உலகம் பார்க்கிற விதமாக அல்ல. உன் வியாதியை இந்த உலகம் ஒரு விதமாய் பார்க்கும், உன் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை இந்த உலகம் ஒரு விதமாய் பார்க்கும், உன் வேலையை விட்டு நீ நிற்கும் போது இந்த உலகம் வேறு விதமாக பார்க்கும். அல்லேலூயா. உன் குடும்பத்தில் நஷ்டம் வரும்போது உலகம் வேறு விதமாக பார்க்கும். ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்க்கிற விதம் வேறு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா வரட்டுமே. அவர் உங்களையும் என்னையும் கனப்படுத்தி நடத்துகிற தகப்பன். அல்லேலூயா.